ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ரெத்தி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். அதில் எக்ஸாம்பிள் 1.11 பார்க்க போகிறோம். இப்போ சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 செட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அப்புறம் எஃப் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x - 1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெப்ரசன்ட் திஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 4 சப்டிவிஷனாக அவங்க நம்மளை போட சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க சம்குள்ள போகலாம். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதி வச்சுக்கலாம். A is equal to set of 1, 2, 3, 4. B is equal to set of 2, 5, 8, 11, 14. அடுத்தது ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 3x - 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் எதை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏ தான் அப்ளை பண்ணணும். ஏல உள்ள வேல்யூ ஏ அப்படின்னா இங்கே எஃப் ஃப்ரம் ஏ டு பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் வந்து எதுவாக வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க ஏ தான். ஸோ அதனால் நம்ம எக்ஸுக்கு பதில் ஏன்னு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 நம்ம அப்ளை பண்ணுறப்ப அப்போ எஃப் ஆஃப் 1 அப்படின்னு வந்துடும் இல்லையா? அப்போ 3 ப்ராக்கெட்டில் எக்ஸுக்கு பதில் 1ன்னு அப்ளை பண்ணுறோம். ஸோ -1. அப்போ 3 1s are 3ன்னு வந்துடும். -1 இஸ் ஈக்குவல் டு 2 வரும். ஓகேவா? அடுத்தது எக்ஸுக்கு பதில் 2ன்னு நம்ம அப்ளை பண்ணுறப்ப அப்போ எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 3 ப்ராக்கெட்டில் 2 வரும் -1. அப்போ 3 2s are 6ன்னு வந்துடும். -1. அப்போ 6 - 1 வந்து 5ன்னு வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு நம்ம அப்ளை பண்ணுறப்ப அப்போ எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 3 ப்ராக்கெட்டில் 3ன்னு வரும் -1. அப்போ 3 3s are 9 வந்துடும் -1. அப்போ 9ல் வந்து 1 போயிடுச்சுன்னா 8ன்னு வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு நம்ம அப்ளை பண்ணுறப்ப அப்போது எஃப் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 3 ப்ராக்கெட்டில் 4 வந்துடும் -1. 4 3s are 12ன்னு வரும் -1. 12 - 1 வந்து 11ன்னு வந்துடும். இப்போ நம்ம வந்து எஃப் எழுத போகிறோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு இப்போ எக்ஸுக்கு 1ன்னு நம்ம போடுறப்ப நமக்கு 2ன்னு நமக்கு கிடைக்கிது. அப்போ 1, 2. அடுத்தது எக்ஸுக்கு 2ன்னு போடுறப்ப நமக்கு வந்து 5ன்னு கிடைக்கிது. அடுத்தது எக்ஸுக்கு வந்து 3ன்னு போடுறப்ப நமக்கு 8ன்னு கிடைக்கிது. 4ன்னு போடுறப்ப 11ன்னு கிடைக்கிது. இதுதான் எஃப். ஆர்டர்டு பேரில் எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஆரோ டயக்ராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஆரோ டயக்ராம் போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏ அப்படின்னா எஃப் ஃப்ரம் ஏ டு பின்னு கொடுத்துருக்கிறதுனால இதை ஏன்னு எடுத்துக்கிட்டு இதை பின்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் எஃப் ஃபங்க்ஷன் வந்து ரிலேஷன் வந்து எஃப்னு கொடுத்துக்கிறோம். இப்போ ஏக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பிக்கு என்னென்ன இருக்குது? 2 5 8 11 14 அப்படின்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆரோ டயக்ராம் கொடுத்ததுனால நம்ம மேப் பண்ணுறோம். இப்போ எப்படி மேப் பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? எஃப் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அதாவது 1, 2 2, 5 3, 8 4, 11 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை தான் நம்ம போடுறோம். 1, 2 2, 5 3, 8 4, 11 அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு மேலே நமக்கு இங்கே பாருங்கள் 14க்கு எதுவுமே இல்லை. சரியா? இப்போ பாருங்கள் 14க்கு நமக்கு 1, 2 2, 5 3, 8 4, 11 இருக்குது. ஸோ 14க்கு எதுவும் இல்லாதனால நம்ம அதை போடணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா? அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா,
டேபிள் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இப்போ டேபிள் ஃபார்ம் கேட்குறப்ப நம்ம வந்து எக்ஸு போடுறோம். அது ஏக்கு பதில் நம்ம எக்ஸுன்னு தான் போடுறோம். சரியா? இப்போ எக்ஸு போட்டுட்டு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸு போடுறோம். சரியா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்னென்ன வரும்? 1 2 3 4ன்னு வந்துடும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2 5 8 11 அதுதான் வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை தான் நம்ம எழுதணும். இப்போ வந்து நமக்கு தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? ஆர்டர்டு பேர் கேட்டிருக்காங்க. இப்போ ஆர்டர்டு பேர் நம்ம எழுத போகிறோம். ஒன்றுமே இல்லை, ஏற்கனவே நம்ம வந்து எஃப் நம்ம எழுதி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே காப்பி பண்ண வேண்டியதுதான். எஃப் இஸ் ஈக்குவல் டு 1, 2 2, 5 3, 8 4, 11 இதான் வந்து ஆர்டர்டு பேர். ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்களா? கிராஃபிக்கல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஒய் அண்டு ஒய் டேஷ் அப்படின்னு இப்போ நம்ம வந்து கிராஃப்ட் போட்டு வச்சுக்கிறோம். இது வந்து எக்ஸு, இது எக்ஸு, இது எக்ஸ் டேஷ்னு எழுதிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 அது தேவையான அளவு நம்ம எழுதி வச்சுக்க வேண்டியதுதான். ஓகேவா? இங்கே வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதை எழுதினா போதும். ஸோ நான் வந்து ஒரு ஃபார்மாக இருக்கணுங்கிறதுக்காக இப்படி எழுதியிருக்கேன். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஏன்னா நமக்கு 11 வரைக்கும் வந்திருக்கிறதுனால நம்ம 11 வரைக்கும் எழுதுகிறோம். இங்கே வந்து நம்ம 4 வரைக்கும் தான். ஸோ அதனால் இங்கே 4 வரைக்கும் எழுதினாலே போதும். நான் வந்து ஒரு கன்வீனியன்ட்டுக்காக நான் 9 வரைக்கும் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கிராஃபை வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு எதுலேருந்து 1லேருந்து நமக்கு 2க்கு பண்ண போகிறோம். ஓகேவா? 1லேருந்து 2க்கு. ஸோ 1 2 அப்படியே ஜாயின் பண்ணும். 1, 2 அடுத்தது என்ன வருது? 2லேருந்து 5. ஸோ 2லேருந்து இந்த 5 அப்போ 2, 5ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் 3லேருந்து என்ன வருது? 8. ஸோ 3லேருந்து 8. சரியா? இங்கே 3லேருந்து கரெக்டாக 8க்கு பண்ணணும். 3, 8. அதுக்கப்புறம் 4லேருந்து 11. 4லேருந்து இங்கே 11. ஸோ 4, 11. ஓகேவா? இதை வந்து நம்ம அப்படியே ஸ்கேல் வச்சு ஜாயின் கூட பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? பண்ணி விட்டுடலாம். பண்ணாட்டி பண்ணாலும் பெரிய மிஸ்டேக் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம்மு. இந்த சம்மு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மை பற்றின டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.